பொட்டி படுக்கையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எங்கே கிளம்பிட்டு இருக்கேன்னு. ஐம் ஹெடிங் பேக் டு மை ஹோம் டவுன். பிகாஸ் ஆப்வியஸ்லி ஒரே ரீசன் தான், எலெக்ஷன் ஓட்டு போட போய்கிட்டு இருக்கிறேன். அண்ட் அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான காரணம், இங்கே நான் எப்பயுமே ஒரு மாதிரி ப்ரொடக்டிவாக ஏதோ ஒரு வேலை, வீட்டு வேலை, ஆஃபீஸ் வேலை, இல்லை என்னோட சேனல் வேலை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. கொஞ்சம் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு வாரம் பிரேக் எடுத்துட்டு ஃப்ரீயாக இருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக எலெக்ஷன் வந்துச்சு. சரி இதான் சாக்கு, ஊருக்கு போயிட்டு ஒரு 4 நாள் டேராவை போட்டு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு வரலான்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டு இருக்கிறேன். ஸோ ஊருக்கு போகிறேன். என் ஊருக்கு 12 hours ட்ராவலிங் டைம். ஆனால் அந்த ட்ராவலிங்கை விட பெரிய கஷ்டம் என்னென்னா, இங்கேருந்து கிளாம்பாக்கத்துக்கு போய் சேர்றது தான். எங்கிட்டோ கொண்டு வச்சுருக்காங்க. இப்போ 11.5 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஊர் வந்து சேர்ந்துட்டேன் நண்பர்களே. வீட்டுக்கு வந்த கையோட டீ எல்லாம் குடிச்சிட்டு நல்ல தெம்பா முதல் வேலையா போய் ஓட்டு போட போயிட்டேன் நண்பர்களே. குடும்பமா முதல் ஓட்ட தானே சார், 4 பேர் சேர்ந்து போறது. நீ வா கிட்ட வைமா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா நானும் எங்க அப்பாவும் சிபிராஜ் சத்யராஜ் மாதிரி எதிரும் புதிருமான அரசியல் விவாதங்கள்ல ஈடுபட்டு கொண்டுட்டு இருந்தோம். அது ஒரு மணி நேரம் என்டர்டெய்னிங்கா அப்படி சாப்பிட்டுட்டே ஜாலியா போச்சு. என்னதான் இந்த அரசியல் அமிர்தமொழியெல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் நம்ம ஊருக்கு வந்ததுக்கு நல்லா சாப்பிட்டு நிம்மதியா இருந்துட்டு போக தானே. அந்த வகையில நான் வந்துட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிடணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் நண்பர்களே. அப்படியே இலைய போட்டு சோறு, சாம்பார், பருப்பு, பாயசம், அப்பளத்தோட அது மஜா விருந்து. அது வந்துட்டு சாப்பிடணும்னு எனக்கு என்னமோ ரொம்ப நாளாக ஒரு மாதிரி கிரேவிங்ஸாகவே இருந்துச்சு. பிகாஸ் மற்ற சாப்பாடு இப்போ பிரியாணினா கூட நம்ம நினச்ச கடையில் வாங்கி சாப்பிடலாம். ஆனால் கல்யாண சாப்பாடுனா பண்ண முடியாது. நமக்காக யாரையாவது கல்யாணம் பண்ணுங்க சொல்ல முடியும். அதனால அந்த கல்யாண விருந்து மட்டும் அதுவாக நடந்தாதான் உண்டு. பட் சர்ப்ரைசிங்லி நான் ஊருக்கு வந்திருந்த அன்னைக்கு சுப முகூர்த்த நாள்ன்ற காரணத்தினால எங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு கல்யாணம். அதனால எங்க வீட்டுல இருந்து என்ன அனுப்பி வச்சிட்டாங்க. நான் சோறு திங்க தான் போனேன், ஒத்துக்கிறேன். எங்க ஃபேமிலியில இருக்கிற குட்டீஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட அப்படியே அரட்டை வச்சுக்கிட்டு கல்யாண மண்டபத்துல நேரத்தை ஓட்டிட்டேன். நம்ம மெயினா இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணதுக்கு கல்யாண சாப்பாடு சாப்பிட. சரி வந்த வேலையை பார்ப்போன்னு உள்ள போனா எலெக்ஷன் பூத்துல கூட அவ்வளவு கியூ இல்லை நண்பர்களே. அத்தனை பேர் நிக்கிறானுங்க. இந்த கூட்டத்துல அடி போட்டு உள்ள போயிட்டுலாம் சாப்பிட்டு இருக்க நமக்கு தெம்பில்ல. பேச வீட்டுக்கே பேர்லாம் முடிவு பண்ணிட்டேன். ஆனா எங்க ஃபேமிலியில உள்ள 2 லேடிஸ் ராணுவ படம் வந்து கூட்டத்துல இடிச்சு நவுத்தி எங்களை உள்ள கூட்டு போயிட்டாங்க. பட் ஃபைனலி பல போராட்டங்களுக்கு பிறகு வாழை இலை கல்யாண விருந்து கிடைச்சிருச்சு நண்பர்களே. நல்ல மஜாவா வெட்டுன்னு வெட்டிட்டேன். என்னதான் நான் வெஜிடேரியனா இருந்தாலும் கல்யாண சாப்பாடுன்னு வந்துட்டா வெஜிடேரியன் தான். இந்த பாயாசம், சாம்பார், ரசம்லாம் பிரியாணியவே அடிச்சு துவம்சம் பண்ணிருந்தா பார்த்துக்குவோம். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு கசின்ஸை போய் பார்த்துட்டு மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்துட்டு இட்ஸ் a வெரி குட் டே நண்பர்களே. நான் இங்கே வந்ததுக்கு காரணமே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக எந்த வேலையும் பார்க்காம பிரேக் எடுத்துட்டு நிம்மதியாக சோம்பேறியாக இருந்துட்டு போகணும் தான் நண்பர்களே. ஊருக்கு வந்து இன்னைக்கு தான் முதல் நாள் முடிஞ்சிருக்குது. நிம்மதியாக இருக்கேன். இன்னைக்கு மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகலாம், அது இதுன்னு நிறைய பிளான் போட்டுருக்கிறேன். அதெல்லாம் அடுத்த வீட்டில் வந்துட்டு பாருங்கள். பை.